காட்டு நம்ம ஒரு மஃபின் மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி ஆக்சுவலி நான் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணேன். இந்த ரெசிபி பெண்டிங்லேயே இருந்துச்சு, ஷேர் பண்ணேன். அதனால் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 2 பனானா நல்ல பழத்தை ஒரு பவுலில் எடுத்து அதை வந்து ஒரு மேஷர் வச்சு ரஃப்பாக மேஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் சங்கியாக மஃபின்ஸ் இருந்தால் பிடிக்கும். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதோட ஸ்வீட்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன். அப்புறம் இதில் முட்டை கிடையாது, முட்டைக்கு பதில் நான் கர்ட் யூஸ் பண்ணேன். அப்புறம் ஆயில். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் மஃபின் மாதிரி. அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பால். ஸோ பால் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது ஃபுல்லாக கம்பைன் ஆகட்டும். அகேன் இதோட அளவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து சாக்லேட் பனானா மஃபின், அதனால் கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் ஏதாவது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கொக்கோ பவுடர் வந்து உங்களோட பேட்டரில் கம்ப்ளீட்டாக கம்பைன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா கோதுமை மாவு, நான் வந்து இது ஹோல் வீட்டில் தான் பண்ணேன். ஸோ கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு மஃபின் ரெசிபி, ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். வீட்டில் வந்து உங்ககிட்ட பழுத்த பழம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா அதை வச்சு இந்த சூப்பரான ஒரு சாக்லேட் மஃபின் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு. ஸோ பேட்டரை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கம்பைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி. அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். மஃபின் ட்ரேயில் அந்த லைனர்ஸை வந்து லைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட மஃபின் கப் கேக் ஃபில் பண்ணுற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஃபில் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஈவனாட்டு ஃபில் ஆகும். உங்களுக்கு எந்த வித என்ன சொல்ல மெஸ்ஸும் இல்லாமல் ஈஸியாக ஃபில் ஆகும். அப்புறம் டாப்பில் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டு நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மஃபின்ஸ் ரெடி. ஒரு 35 இது பேக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா எக்லெஸ் மஃபின்னால. ஸோ கம்ப்ளீட்டாக பேக் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.